जय जगन्माता बगलामुखी। ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधे साधे ह्रीं ओम स्वाहा. ஜோதிஷ சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் பிரசனம் என்று சொல்லப்பட்டது. பிரசன சாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஆளுக்கு ஜாதகம் இல்லை என்றால் தற்போது என்ன நடக்கும், அவனுக்கு ஒரு 3 வருஷத்துக்குள்ளே என்ன நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிரசனம் வச்சு பார்த்தால் பலம் தெரியும். அதுக்கு தான் பிரசனம் வச்சு பார்க்கறது. இல்லாமல் இந்த செய்வனை இருக்கா, அதே மாதிரி ஒரு பொருள் திருட்டு போச்சுன்னால் அது கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு ஆள் காணாம போச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பிரசனம் வச்சு பார்ப்பாங்க. எனக்கும் அதில் எல்லாம் சில அனுபவங்கள் இருக்கு. இந்த அனுபவங்கள்ல சிலது உங்களிடம் சொல்றதுக்கு தான் இப்போ நான் உங்கள் முன்னாடி இருக்கேன். 2004 இருந்து எனக்கு இந்த அரசியல் விஷயங்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அரசியல்வாதி ஆகிறதுக்காக இல்லை, நாட்டிலே என்ன நடக்க போகுது, பெரிய பெரிய தலைவர்களுக்கு என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் அஸ்ட்ராலஜிக்கலாக சொல்ல வேண்டும். எல்லாரையும் மாதிரி ஒரு ஆள் வந்தாச்சு, அவரோட ஜாதகம் பார்த்தாச்சு, எனக்கு சனி தசாகாலம் புத தசாகாலம் அப்படி இப்படி ஒன்றும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லேயே ஒன்றும் பெரிய லெவலுக்கு வர வேண்டும், பெரிய லெவலுக்கு திங்க் பண்ண வேண்டும், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ள ஆள் தான் நான். அதனால அந்த காலத்தில் எனக்கு அதுக்கு தகுந்தபடி ஒரு மேனேஜரும் இருந்தது. அவருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவர் சொல்லுவார், சுவாமி நமக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் திங்க் பண்ணலாம், உலகத்திலே என்ன நடக்க போகுது, நாட்டிலே என்ன நடக்க போகுது, தலைவர்களுக்கு என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாமே, தாராளமாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு ஜாதகம் வேண்டும். ரெண்டாவது, நம்ம ஒரு விஷயம் சொல்லி அவள்கிட்ட அறிமுகப்படுத்தியாச்சுன்னா அவங்க அது ஓகே சொல்லணும், ஓகே அவங்க அது என்ன சொல்ல எடுத்துக்கொள்ளணும். இல்லை என்றால் நம்ம கஷ்டப்படுறதுலே அர்த்தம் இல்லையே. அல்ல, அது அவங்களோட விருப்பம் தானே, நம்ம சாஸ்திரப்படி பண்ண வேண்டியது பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படி 2004 அப்போ ஒரு தேர்தல் டைம். அடுத்ததாக அப்போ காங்கிரஸ் தான் வருவாங்க. எல்லா பேரும் அப்படி சொல்றாங்க, அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. சோனியா காந்தி தான் பிரைம் மினிஸ்டராக வரும் அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தது. சரி, அதை பற்றி பிரச்சனை வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் தான் வரும். ஆனால் சோனியா காந்தி கிங் ஆகாது, கிங் மேக்கர் தான் ஆகும். அப்படித்தான் பிரச்சனத்திலே அன்னைக்கு பிரச்சனத்திலே வந்த விஷயங்கள் மீடியாவுக்கும் இந்த பேப்பருக்காருக்கும் எல்லாம் கொடுத்து அன்னைக்கு வந்த 2004 பேப்பர்ல வந்தது தான் இந்த. சிலவங்க எவிடன்ஸ் கேட்டாங்க இல்லையா, அதனால தான் இது காட்டினேன். உண்மையிலே இது தேவையில்லாத விஷயம்தான். அப்படி சோனியா காந்தி கிங் ஆகாது, கிங் மேக்கர் தான். அதே மாதிரி சோனியா காந்தி கிங் ஆகவில்லை. மன்மோகன் சிங் பிரதான மந்திரி ஆயிடுச்சு. சோனியா காந்தி தான் அவரை பிரதான மந்திரியாக செலக்ட் பண்ணி பிரதான மந்திரி ஆக்கியாச்சு அப்படி சொல்லலாம். அப்ப கிங் மேக்கர் ஆயிடுச்சு இல்லையா. அப்படி அதுக்கப்புறம் 2009 இன்னும் பிஜேபி அதிகாரத்தில் வர்றதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு பிரச்சனை வச்சாச்சு. அந்த பிரச்சனைப்படி என்ன தெரிகிறது என்றால், கேந்திரத்தில் அதாவது சென்டர்ல பிஜேபியோ காங்கிரஸோ இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. என்னடா இது? அப்போ இந்தியாவிலே ஃபேமஸ் 2 கட்சி, ஒன்று காங்கிரஸ் ஒன்று பிஜேபி தான். இந்த 2 கட்சிகளும் இல்லாத ஒரு கவர்மெண்ட் கேந்திரத்தில் அதிகாரத்தில் வரும், அதாவது சென்டர்ல அதிகாரத்தில் வரும். அப்படி வரணும்னா கண்டிப்பா அது 3வது அணியாக இருக்கணும் இல்லையா? அப்படித்தானே? ஆமா, 3வது அணியாகத்தான் இருக்கும். அப்படி கொஞ்சம் காலம் ஒரு 5-6 மாசம் வெயிட் பண்ணேன். அங்கெங்கே பேச்சு வார்த்தைகள் நடக்கிறது, 3வது அணி 3வது அணின்னு. ஆனா ஒன்றும் நல்லா ஃபார்ம் பண்ற மாதிரி தெரியலை. அப்ப நான் என்ன செய்தேன் என்றால், மறுபடியும் ஒரு பிரச்சனை வச்சு பார்க்கும்போது அதிலே உறுதியாக தெரியுது, காங்கிரஸும் பிஜேபியும் இல்லாத ஒரு ஆட்சி சென்டர்ல உண்டாகும் அப்படின்னு. நானும் என்னுடைய மேனேஜர், நாங்கள் ஒரு 5-6 பேர் இருக்கு. என்ன சொல்கிறேன், என் கூட வரப்பட்ட குழு
நாங்கள் எல்லாம் களத்தில் இறங்கியாச்சு. முதல்ல அந்த அஷ்டமங்கல பிரச்சனை வச்சு பார்க்கும்போது இது தரோவாகிறது. சென்ட்ரலில் காங்கிரஸும் பிஜேபியும் இல்லாத ஒரு கவர்மெண்ட் வரும் அப்படின்னு. அப்போ எல்லா தலைவர்களுக்கும், காங்கிரஸ்லேயும் பிஜேபியிலையும் அல்லாமல் இருக்கப்பட்ட எல்லா தலைவர்களுக்கும் கடிதம் எழுதினேன். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, நீங்க அது விடாதீங்கோ, நல்லா ஃபார்ம் பண்ணுங்கோ, நல்லா ஆக்டிவா ஒர்க் பண்ணுங்கோ. கண்டிப்பா காங்கிரஸோ பிஜேபியோ இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். சில ஆளுகள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியாச்சு. நேரே வந்து பேசலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, அப்படி தேவகவுடா, குமாரசாமி, முலாயம் சிங் யாதவ், அப்புறம் என்னுடைய ஆட்கார் ராம்விலாஸ் பாஸ்வான், சரத் பவார், இந்த மாதிரி அவங்க எல்லாம் பெரிய பெரிய லீடர்ஸ் இந்தியாவிலே உள்ள. அவங்க எல்லாம் அப்போ பிஜேபியிலேயும் காங்கிரஸ்லேயும் அல்லாமல் நிற்கிறாங்க. சரத்பவார் எல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படி நிற்கிறாங்க. அவங்க பிஜேபிக்கு போகல, காங்கிரஸ்லேயே ஒரு சாஞ்சாட்டத்துடன் நிற்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள பெரிய லீடர்ஸ் எல்லாம் அங்கிட்டு போய் பார்த்தேன், நேரே போய் பார்த்தேன். அப்ப பாருங்க, இவங்க இத்தனை பேர் நாங்க இங்க போகணும், ஃப்ளைட்டு சார்ஜ் எல்லாம் எவ்வளவு காசு செலவாகிறது. இதெல்லாம் செலவு பண்ணி அங்கிட்டு போய் பார்த்ததுல இருந்து நமக்கு என்ன லாபம்? எந்த லாபமும் இல்லை. ஆனால் அந்த சாஸ்திரம் பலவத்தாக வேண்டுமானால் கொஞ்சம் இறங்கி உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. அது அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகத்தான் நாங்க இப்படி இறங்கியாச்சு. எல்லா இடத்துலையும் போய் எல்லாவரையும் எல்லாம் பார்த்து விஷயங்கள் சொன்னேன். அன்னைக்கு அவங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக ஒன்று சேர்ந்து மீட்டிங் எல்லாம் போட்டு பவர்ஃபுல்லா வந்தாச்சு. ஆனா தமிழ்நாட்டிலே உள்ள பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட ஒரு லீடர் அவர் வச்ச சில கண்டிஷன்ஸ், ஓகே நானும் வரேன், நானும் அவரோடு சேர்றேன் அப்படி சொல்லிட்டு, ஆனா அவங்க சில கண்டிஷன்ஸ் போட்டாங்க, இப்படி இப்படி இருக்கணும், அப்படியா இருந்தா ஓகே, அது நீங்க முன்னாடியே எழுதி கொடுக்கணும் இந்த கண்டிஷன்ஸ். சுருக்கமா அந்த ஒரு ஒட்ட காரணம் கொண்டு அந்த மூணாவது அணி ஒர்க் அவுட் ஆகாமல் போய்விட்டது. ஆனால் பிரசனத்தில் பார்த்தபடியே சென்ட்ரல்ல ஒரு ஆட்சி வந்தாச்சு. அதுதான் ஏஏபி, அப், ஆம் ஆத்மி பார்ட்டி. நாங்க இது சொல்லி கொண்டிருந்த டைம்ல இப்போ உள்ள அந்த கேஜ்ரிவால், அதாவது டெல்லி சிஎம், மனசுல கூடி இப்படி ஒன்று திங்க் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஏஏபி அப்படின்னு ஒரு பார்ட்டியை பற்றியோ நாளைக்கு நாம் சிஎம் ஆகும்னு அவங்க மனசுல கூட திங்க் பண்ணி இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு டைம்ல தான் நாங்க பிரச்சனம் வச்சு பிரச்சனத்திலே பார்த்ததுபடி அது 100% நடைமுறையில் வர்றதுக்காக இத்தனை லீடர்ஸ் எல்லாம் போய் பார்த்து பேசினது. இதுதான் பிரச்சனை சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டது. இது ஒரு விஷயம். அப்ப பாருங்க எவ்வளவு கரெக்டா இருக்கு. இந்த சென்ட்ரல்ல காங்கிரஸும் அல்லாத ஒரு ஆட்சி வருவன்னு சொன்னது 100% கரெக்ட் ஆயிடுச்சு. அப்போ இவங்க கொஞ்சம் விட்டு வீழ்ச்சி செய்கிறதுக்கு, கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்திருந்தா கண்டிப்பாகவே மூணாவது அணி அங்க ஆட்சி அமைச்சிருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த எலெக்ஷன்ல 2024 இப்ப முடிஞ்சாச்சு இல்லையா, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் சொன்னேன், காங்கிரஸுக்கு லெட்டர் அனுப்பினேன், இன்ன சமயதோஷங்கள் இருக்கு, இன்ன பரிகாரங்கள் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு. கேட்கலை. அவங்க இதெல்லாம் எல்லாம் பண்றாங்க. ஆனா யாருடைய உபதேசம் கேட்டு என்னென்னமோ பண்றாங்க. இப்ப பாருங்க, ராகுல் காந்திக்கு கையெத்துற தூரத்துல பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் வந்தாச்சு இல்லையா, கையில கிடைக்காம போச்சு. அப்ப அதுக்கு என்ன காரணம்? அவங்களோட ஜாதகத்திலே உள்ள அந்த மைனஸ். முன்னாடி ராகுல் காந்தியோட ஜாதகத்தை காட்டி ஒரு வீடியோவிலே அதுல என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் அப்படி சொல்லி இருந்தேன். அந்த மைனஸே அந்த காலத்திலே 2004 இருந்து ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் கட்சியில் உள்ள முக்கியமான ஆளுகளுக்கும் எல்லாம் இந்த பிளஸ் மைனஸும் காட்டி லெட்டர் எழுதினேன், இன்ன விஷயங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு. இதுவரைக்கும் அவங்க அது கேட்கவில்லை, ஒன்றும் பண்ணவில்லை. ஆனா சொல்லுவாங்க அது பண்றாங்க, இது பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க அப்படின்னு. அது பண்ணிட்டு இருக்கும்போது இது எதுக்காக அப்படின்னு கேட்கறாங்க. பாருங்க, மெடிக்கல் ஸ்டோர்ல 1000 மருந்து இருக்கு, அதெல்லாம் மனுஷனுடைய நன்மைக்காக உள்ளதுதான். ஆனால் அதெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன வியாதி, அதுக்கு என்ன மருந்து, அது வாங்கி சாப்பிட்டால் தான் நமக்கு பலன் கிடைக்கும்.
அதுபோல நம்ம ஜாதகத்திலே என்ன மைனஸ் அதைத்தான் மாற்ற வேண்டும். அந்த பிளஸ் 100% ஒர்க் அவுட் ஆக வேண்டுமானால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் செய்ய வேண்டும். இல்லாம ஏதோ பண்ணிட்டு பிரயோஜனம் இல்லை. அப்படி பண்ணியிருந்தால் கண்டிப்பா இதுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி இந்தியன் பிரதான மந்திரி பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கும். இதோ பாருங்க, ஒரு 5 வருஷம் மறுபடியும் வேஸ்டா போச்சு. இன்னும் 5 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? வேஸ்டா போச்சு. அப்போ ஜோதிஷ சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டது 100க்கு 100 உண்மைதான். அது வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இதுக்காக பகவான் கொடுத்தது தான் நமக்கு அஸ்ட்ராலஜி என்ற சாஸ்திரம். அதை பயன்படுத்தியா சொன்னால், விதிமுறைப்படி பயன்படுத்தியா சொன்னால் நம்ம வாழ்க்கையிலே கஷ்ட நஷ்டங்கள் உண்டாகாது, ஆபத்துகள் உண்டாகாது, ஆக்சிடென்ட் உண்டாகாது. இது எப்போ நடக்கும்னு ஜாதகம் பார்த்தா தெரியும். அந்த நேரத்தில் டிராவல் நம்ம அவாய்டு பண்ணா போதும் இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு படிக்க முடியும். சொந்தமா ஒரு ஜோதிஷிகிட்ட போய் அல்ல, சொந்தமா உங்களுக்கு அது படிக்க முடியும். அதுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி தருகிறேன், அது ஃபாலோ பண்ணி வாங்க. வாழ்க்கையிலே எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய பின் தலைமுறைக்கும் அந்த குணங்கள் கிடைக்கிறது மட்டுமல்ல, உங்களுக்கு 4 பேருக்கு அது சொல்லியும் கொடுக்கலாம். நீ இப்படி பண்ணு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்போ ஒருவன் ஒரு பெரிய பயணம் போக போறாங்க, ஒரு டூரு போக போறாங்க. எப்போ போறோம்? நாளைக்கு போறோம். சரி, எத்தனை மணிக்கு போறோம்? ஈவினிங் 6 மணிக்கு போறோம், ஈவினிங் 4:30 மணிக்கு, ஈவினிங் 5 மணிக்கு. அப்போ போகாதே. அப்ப டிராவல் ஆரம்பிக்க வேண்டாம். 4:30 6 ராகு காலம். அதே மாதிரி அந்த சண்டே அன்னைக்கு சுபமான ஹோரை ஏது? இது நல்ல ஹோரை. அந்த ஹோரையில தான் நீ டிராவல் ஆரம்பிக்க வேண்டும். இப்படி சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? அதே மாதிரி சகுன சாஸ்திரம், சகுன சாஸ்திரம் என்று சொல்லப்பட்ட, நீங்க நம்மள ஒரு ஆளை உருவாக்கி சகுனம் வருதுல பெரிய அர்த்தம் ஒன்றும் கிடையாது. சகுனம்டா தெரியும் இல்லையா? நம்ம ஒரு டிராவல ஏதோ போகும்போது வீட்டிலிருந்து வெளியில வரும்போது எதிரே வரப்பட்டது சகுனம் அப்படி சொல்லுவாங்க. அந்த சகுனம் என்ன என்றால், போற இடத்திலே நமக்கு என்ன நடக்க போகிறது என்றது முன்கூட்டி நமக்கு ஒரு அறிவு தரப்பட்டது தான் சகுனம். இயற்கையே, கடவுளாகவே, அதாவது இயற்கையாகவே நீ போற இடத்திலே உனக்கு என்ன நடக்க போகுது, நீ போற காரியம் சக்சஸ் ஆகுமா இல்லையா என்று நமக்கு முன்னே கூட்டி அறிவு தரப்பட்டது தான், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் தரப்பட்டது தான் இந்த சகுனம் என்று சொல்லப்பட்டது. அப்போ ஒரு யாத்திரை போகும்போது நல்ல டைம் பார்க்க வேண்டும். அப்போ அது நீங்க படிச்சிருக்கணும் முதல்ல இல்லையா? அதே மாதிரி சகுனம், எந்த சகுனம் வந்தால் நல்லது, எந்த சகுனம் வந்தால் தோஷம், அப்போ நம்ம அதை அவாய்டு பண்ண வேண்டும். இதெல்லாம் ஜோதிஷ சாஸ்திரத்திலே இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அது படித்தவங்க ரொம்ப கம்மி. 1000 பேரை எடுத்தாச்சுனால் அது படித்தவங்க 100 பேர் இருக்குமோன்னு சந்தேகம்தான். அதே மாதிரி யாகங்கள் பூஜைகள் 1000 பேரை எடுத்தாச்சுனால் அது படித்தவங்க எத்தனை பேர் இருக்கும் என்கிறது சந்தேகம்தான். 100 பேர் கூட இருக்கும் என்று சொல்றதிலே அர்த்தம் இல்லை. நிறைய நாடகங்கள் தான் நடக்குது, உண்மை அல்ல, நாடகங்கள் தான் நடக்கிறது. ஜனங்கள் அதுதான் இஷ்டப்படுறாங்க, என்ன செய்கிறது? ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், கொரோனா தேவி என்று கோயில் கட்டி ஆராதனை பண்றாங்க, அங்கேயும் ஜனங்கள் போய் சாமி கும்பிடுறாங்க. அறிவு வேணுமோ இல்லையோ? இது ஒரு கிறிஸ்துவ மதத்திலே நடக்காது, அவங்க அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. ஒரு இஸ்லாம் மதத்திலே நடக்காது. ஆனால் ஹிந்து மதத்திலே இதெல்லாம் நடக்கும். ஏனென்றால் ஹிந்து மதத்திலே சாஸ்திரம் என்ன அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆளுகளும் இல்லை, அது படிச்ச ஆளுகளும் ரொம்ப ரேராக இருக்கு. படித்தவங்க நிறைய இருக்கு, ஆனால் அவங்க அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு விரும்புறதில்லை. அதுதான் காரணம். ஜெகத்மாதா மகாதேவியின் கிரகத்தால் உங்களுக்கு ஆயுராரோக்கிய சௌக்கிய சித்தியும் சர்வகாரிய சித்தியும் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்.